நான் ஒரு கம்பெனியை விற்றேன்ல, 3800 கோடி பணம் வந்தது. கையில் ஒரு 200 கோடியை எடுத்தேன். என் சிஇஓக்கு 200 கோடி கொடுத்தேன். எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு வந்தேன். 10 கோடி 5 கோடி செஞ்சவன். கடைசியாக பார்த்தா என் ரூமில் இந்த காஃபி டீ கொடுத்தவங்களும் நின்னாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா கொடுத்தேன். அப்படி கொடுத்த ஒரு பொண்ணுக்கு மயக்கம் வந்துடுச்சு. 25 லட்சமா சார்? ஆமாம்மா, நான் 300 ரூபா சம்பளத்தில் வந்தேன் சார், எனக்கு 25 லட்சம் கொடுத்தீங்க. நான் எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னு நான் சொன்னேன். இந்த கடவுள் வந்து இஸ் நோ லாங்கர் மேனுஃபேக்சரிங் லேண்ட், காட் ஸ்டாப்டு மேனுஃபேக்சரிங் லேண்ட், அதனால நிலத்தில் போடுன்னு. அவள் போய் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் எதிர்க்க ஒரு லேண்டை 35,000 40,000 5 பிளாட் வாங்கி போட்டு, இப்போ அந்த அம்மா வந்து பொண்ணை MBA படிக்க வச்சுட்டு கையில் 5 கோடி பணம் வச்சது. அந்த இதில் சரி, உங்களுக்கு 2 வார்த்தை கற்றுக் கொடுக்குறேன் உங்கள் வாசகர்களுக்கு. உங்கள் வாசகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புதுன்னா, நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட் கால்டு பாசிபிலிட்டிஸ். தென் யூ ட்ரீம் பிக். உங்களுக்கு கனவு காண்பதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஹேவ் ஃபேண்டசி. ஸோ இது இருந்தால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆமாம், பாசிபிலிட்டிஸ். இப்போ நீங்கள் என்னவா ஸ்டார்ட் பண்ணீங்க உங்கள் லைஃபை? ஐ ஸ்டார்டட் என்ன டெலிவிஷன் ரிப்போர்ட்டர். ஆமாம், டெலிவிஷன் ரிப்போர்ட்டர்லேருந்து இன்னைக்கு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க. ஓகே, அது பேர் பாசிபிலிட்டிஸ். ஓகே, திங்கிங் அபவுட் த பாசிபிலிட்டிஸ். கான்ஸ்டன்ட்லி திங்க். இந்த டோன்ட் கிவ் அப் ஆட்டிடியூட். அதாவது நான் சொன்னேன்னா ஒரு சின்ன தடங்கள் வருது ஒரு பிஸ்னஸில். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு ஃபால் வருது. ஏன்னா நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்து வந்தீங்க. அந்த மாதிரி டயத்தில் நம்மளை எப்படி உயிர் போடு வச்சுக்கிறது, ஆக்டிவாக வச்சுக்கிறது? இந்த தோல்விகள் எல்லாம், தடைக்கல்கள் எல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் திங். முடிவில் வெற்றி தானே. இப்போ உதாரணமாக நான் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணேன். ஃபைல் பண்ணிவிட்டு துபாய் ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தேன். எனக்கு வந்து லண்டன் ஃபினான்ஷியல் டைம்ஸினுடைய ரிப்போர்ட்டு தெரியும். ஸோ அவன் வந்து என் கூட பேசினாங்க. சார், நீங்கள் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா. உன்னை திருப்திப்படுத்துறதுக்கான பதில் வேணுமா, உன் பேப்பரை திருப்திப்படுத்துறதுக்கு பதில் வேணும்? யாரையுமே நீங்கள் திருப்திப்படுத்த வேணாம் சார், நீங்கள் சொல்லுங்கன்னு. நான் சொன்னேன், என்ன மாதிரி இன்னொருத்தர் 2 முறை பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்காரு. அது யார் தெரியுமா உங்களுக்கு? டொனால்ட் ட்ரம்ப். நான் ஒரு கம்பெனியை விற்றேன்ல, 3800 கோடி பணம் வந்தது. கையில் ஒரு 200 கோடியை எடுத்தேன். என் சிஇஓக்கு 200 கோடி கொடுத்தேன். எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு வந்தேன். 10 கோடி 5 கோடி செஞ்சவன். கடைசியாக பார்த்தா என் ரூமில் இந்த காஃபி டீ கொடுத்தவங்களும் நின்னாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா கொடுத்தேன். அப்படி கொடுத்த ஒரு பொண்ணுக்கு மயக்கம் வந்துடுச்சு. 25 லட்சமா சார்? ஆமாம்மா, நான் 300 ரூபா சம்பளத்தில் வந்தேன் சார், எனக்கு 25 லட்சம் கொடுத்தீங்க. நான் எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னு நான் சொன்னேன். இந்த கடவுள் வந்து இஸ் நோ லாங்கர் மேனுஃபேக்சரிங் லேண்ட், காட் ஸ்டாப்டு மேனுஃபேக்சரிங் லேண்ட், அதனால நிலத்தில் போடுன்னு. அவள் போய் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் எதிர்க்க ஒரு லேண்டை 35,000 40,000 5 பிளாட் வாங்கி போட்டு, இப்போ அந்த அம்மா வந்து பொண்ணை MBA படிக்க வச்சுட்டு கையில் 5 கோடி பணம் வச்சது. அந்த இதில் சரி, உங்களுக்கு 2 வார்த்தை கற்றுக் கொடுக்குறேன் உங்கள் வாசகர்களுக்கு. உங்கள் வாசகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புதுன்னா, நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட் கால்டு பாசிபிலிட்டிஸ்.